பார்ட் 1 பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்திருக்கேன். சூப்பர்மேனுடைய டவுன்ஃபாலுங்கிறது 1970s ஆரம்பமாகுது. எல்லாருமே ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக அவரை வச்சு கலாய்க்கிற மூடுக்கு கொண்டு போகிறாங்க. பட் சூப்பர்மேனுங்கிற கேரக்டருக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. பட் படமாக பண்ணணும், 1959 ஜார்ஜ் ரிவ்ஸ் இறந்ததுக்கப்புறம் சூப்பர்மேன் கேரக்டராகவே யாரையும் கொண்டு வர மாட்டோமேன்னு சொல்லி இப்போ படமாக பண்ணணும்னு முடிவு பண்ணி ஆடிஷன் வைக்கிறாங்க. அதில் தான் கிறிஸ்டோஃபர் ரீவ்ஸ் இவர் தான்ப்பா சூப்பர்மேனுக்கு பக்காவாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை செலக்ட் பண்ணுறாங்க. பட் பட்ஜெட் ரொம்ப எகிரிடுச்சு. ஆல்ரெடி சூப்பர்மேனு அவுடேட்டட் ஆகிட்டாருன்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்குது. பட்ஜெட் வேறு எகிரிடுச்சுன்னு பயத்தில் இருக்கும்போது இல்ல சூப்பர்மேன்ரா பந்தயம் அடிப்பாடுறான்னு சொல்லி 1978 சூப்பர்மேன் 1 ரிலீஸ் ஆகுது. சும்மா பாக்ஸ் ஆஃபீஸை புரட்டி போடுது. அடுத்து பார்ட் 2 பெரிய ஹிட், பார்ட் 3 பாக்ஸ் ஆஃபீஸில் சேஃபு. ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. சரி நம்ம சூப்பர் ஹீரோவை இறக்குவோம்னு அதை இறக்குனா அட்டர் ஃப்ளாப்பு. அப்படியே சூப்பர்மேன் 4 திரும்ப எடுத்தாலும் அது மிகப்பெரிய ஃப்ளாப்பு. திரும்பவும் யார் சூப்பர்மேன் காட்டிட்டாருன்னு நினைக்கும் போது மறுபடியும் அவருடைய டவுன்ஃபாலுங்கிறது ஆரம்பமாகுது. எங்களுக்கு என்ன சூப்பர்மேன் மட்டும்தான் இருக்காரா, மற்ற ஹீரோஸ் பக்கம் நாங்கள் போகக்கூடாதுன்னு பேட்மேன் பக்கம் எல்லாரும் திரும்புறாங்க. சூப்பர்மேனுடைய அந்த ஃபேமஸ்ங்கிறது மறுபடியும் குறையுது. அப்பதான் காமிக்லையுமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை கொண்டு வராங்க. டெத் ஆஃப் சூப்பர்மேனுங்கிற காமிக் ரிலீஸ் ஆகுது. வேர்ல்டு ஃபுல்லாக இன்னும் சூப்பர்மேன் செத்துட்டாரா, அது வரைக்கும் காமிக் படிக்காதவங்க கூட என்னாச்சுன்ற மாதிரி அந்த காமிக் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் சூப்பர்மேன் பேருங்கிறது கொஞ்சம் பெருசாக தெரிய வருது. 1995 சூப்பர்மேனாக நடித்த கிறிஸ்டோஃபர் ரீவ்ஸ் அவர் பேரலைஸ் ஆகிறாரு. சூப்பர்மேன் கர்ஸுங்கிறது உண்மைதான். சூப்பர்மேனாக நடித்தவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ இவர் பேரலைஸ் ஆகிட்டாரு. அப்போ சூப்பர்மேனாக நடித்தாலே பிரச்சனை வருங்கிற மாதிரி டாக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. சூப்பர்மேன் சண்டை போட்டார், வில்லனை ஜெயிச்சாரு. இதுவே பார்த்து போர் அடிக்குமே, கொஞ்சம் வித்தியாசமாக வேற சைட்ஸை காட்டுவோம்னு சொல்லி 1993 லூயிஸ் அண்ட் கிளார்க்னு அவருடைய லவ் ஆங்கிளை காட்டுறதுன்னு அந்த ரூட்டில் சீரிஸை கொண்டு போனாங்க. அப்புறம் ஸ்மால் வில்னு சொல்லி அவர் சூப்பர்மேனாக ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டைம் பீரியட் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை ஒரு சீரிஸாகவும் கொண்டு போனாங்க. மறுபடியும் 2006 சூப்பர்மேன் ரிட்டர்ன்ஸ்ங்கிற படம் வருது. பாக்ஸ் ஆஃபீஸில் சேஃப் தான், ஆனால் பெரிய ஹிட்லாம் இல்லை. 2013 ஜாக் ஸ்னைடரோட விஷன்ல நம்ம ஹென்ரி கேவில் சூப்பர்மேனா இவர் தாங்க சூப்பர்மேன் அவதாரம், கடவுளே சூப்பர்மேனு காட் லெவலில் இவரை காட்டும் போது ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப பிடிச்சி போகுது. அந்த கேரக்டரை அவர் மட்டும்தாங்க இனிமேல் சூப்பர்மேனுங்கிற மாதிரி அவருக்கான கிரேஸுங்கிறது பெருசாகுது. இப்போ அவரையும் சூப்பர்மேன் கேரக்டர்லேருந்து தூக்கிட்டாங்க. மொத்தமாக ஜாக் ஸ்னைடரோட விஷனும் முடியாச்சு. இப்போ ஜேம்ஸ் கனோட இந்த சூப்பர்மேனை தான் எல்லாருமே நம்பி இருக்காங்க. மொத்த டிசியூவே